இதுதான் நம்ம டிராமாவுடைய ஹீரோ. நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது. ஹீரோவுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினோட ஃபேமிலில இருந்து நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காகனா ஹீரோயினுடைய ஃபேமிலி ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்காங்க போல இருக்கு. அவங்களுடைய பிசினஸ்ல ஏகப்பட்ட ஜுவல்லரி மேக்கர்ஸ் எல்லாருமே இருக்கறனால அவங்க கம்பெனில, அதாவது நம்ம ஹீரோவுடைய கம்பெனில இல்லாததுனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஹீரோவுடைய கல்யாணம் போல இருக்கு. ஆனா ஹீரோ காரை விட்டு இறங்காம இந்த பிளாஷ்பேக் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் தான் நம்ம ஹீரோவுடைய தம்பி. ஹீரோவுடைய தம்பிக்கு நம்ம ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. பட் என்னதான் ஃபோர்ஸ்ட் மேரேஜா இருந்தாலும் அப்பா சொல்லிட்டாரேன்றதுக்காக ஹீரோ கல்யாணம் பண்றதுக்காக காரை விட்டு இறங்க. இதே மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி நம்ம ஹீரோயினுக்குமே இருக்கு. ஹீரோயின் மேக்கப் பண்ணிட்டு இருக்கக்குள்ள அவங்க ஒரு ஸ்டோரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பிளாஷ்பேக்ல ஆக்சுவலி ஹீரோயினோட அப்பாவுக்கு ஏதோ உடம்பு முடியல போல இருக்கு. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஹீரோயினுடைய ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கா நீ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. எதுக்காகனா ஹீரோயினோட தங்கச்சிக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க குடிக்கதான் இருந்தது. பட் நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி ஹீரோவுக்கு கண்ணு தெரியாதனால அவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினும் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்ல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்ல உங்க அப்பாவை நான் சாகடிச்சுட்டுமான்னு சொல்லிட்டு பாவம் அந்த மனுஷன் அங்க பெட்டோட படுத்துட்டு இருக்காங்க. அவருடைய ஆக்சிஜனோடைய அந்த மார்க்ஸை எடுத்து விட்டுட்டு இருக்க ஹீரோயின் ஐயோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணிடாதீங்க, கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இன்னைக்குதான் ஹீரோவுடைய என்கேஜ்மெண்ட் போல இருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது போல இருக்கே, ஏதோ ஒரு ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய அப்பா கிட்ட வந்துட்டு ஹீரோவுடைய செக்ரட்டரி இதோ ஹீரோ வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல ஹீரோவும் ஜம்முன்னு வராப்ல. என்னையா இது கண்ணு தெரியலன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன இப்படி வராருன்னு தானே யோசிக்கிறீங்க. ஹீரோவை பாக்குறப்ப தெரியவே தெரியாது அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் காதுல போட்டிருக்க ஒரு தோட்ட காணும்னு சொல்லிட்டு ரூம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை ட்ரெஸ்ஸுக்குள்ள பூந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள கையை விட்டு தொலாவிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ எப்பரா இப்படி செம்மையா ஜம்முன்னு நடந்து வரான்னு பார்த்தா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் பக்கத்துல இருந்து ஹீரோவை அப்படி போகணும் இப்படி போறோம்னு சொல்லிட்டு டைரக்ஷன் எல்லாம் காட்டிட்டு இருக்கான் போல இருக்கு. ஹீரோ கரெக்டா ஹீரோயினோட ரூமுக்கு தான் வரான். அவன் காலுக்கடியில் தான் அந்த தோடுமே இருக்கு. அந்த தோடு எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க ஹீரோயின் ட்ரெஸ்ல இருந்து கையை எடுத்து விட்டுட்டு பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாது இல்லையா, நம்ம ஹீரோயினுக்கு தான் அது தெரியும் இல்லையா. அப்ப ஹீரோவே அந்த தோட நம்ம ஹீரோயின் காதுல போட்டு விட, ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் கோவப்படுறாங்க. ஏன்னா நீ இந்த மாதிரி இன்னைக்கு ரொம்ப வந்துட்டு டிஃப்ரெண்டா நடந்துக்கிற, நீ என்கிட்ட இந்த அளவுக்கு கோவமா பேச மாட்டேன்னு சொல்ல. ஆக்சுவலி அது நம்ம ஹீரோயினோட தங்கச்சி, இது நம்ம ஹீரோயின் இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ வேணும்னே அவனுடைய டையை வந்துட்டு கட்டி விட சொல்றான். நம்ம ஹீரோயினுமே பவ்வ கட்டி விட்டுட்டு ரெண்டு பேருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்றதுக்காக வராங்க. ஹீரோவுடைய காதுல ஒரு ப்ளூடூத் ஹெட்போன் இருக்கு. ஹீரோவுடைய செக்ரட்டரி அப்படி போகணும் இப்படி போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோவுக்கு கண்ணு தெரியாதுன்றது விஷயத்தை யார்கிட்டயும் வந்துட்டு காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய அப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோவும் கரெக்டா வந்துடுறான். பட் அவன் பாக்கெட்ல இருந்து ரிங்கையும் எடுத்துறான். ஆனா வேணும்னே ஹீரோவுடைய தம்பிக்காரன் அவனுடைய ஒரு ஆளை செட் பண்ணி ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் நடி போய் நிக்க வச்சிடறான். அவனுக்கு சரியா தெரியாதனால சோ நம்ம ஹீரோ எங்க பாக்கெட்ல இருந்து ரிங்கை எடுத்துறாரு. ஹீரோயின் கையில போடுறப்ப ரிங்கு கை தவறி கீழே விழுந்துடுது. ஹீரோவால இப்ப எடுக்க முடியாது. ஐயோ போச்சுடா நம்ம ஹீரோ மாட்டிப்பான் அப்படின்னு நினைக்கக்குள்ள கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும் இல்லையா ஹீரோக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரிங்கை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோவும் தப்பா தான் போட வரான். பட் நம்ம ஹீரோயின் கரெக்டா வந்துட்டு கையை அப்படி இப்படி நகர்த்தி அந்த ரிங்கை வாங்கிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் முடியுது. ஹீரோயின் அங்க இருந்து போலான்னு பார்க்க கரெக்டா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் மேடம் இந்த மாதிரி வந்து கார்ல ஏறுங்க, நீங்க இதுக்கப்புறம் ஹீரோ கூட தான் இருக்க போறீங்க பாருங்கன்னு சொல்ல ஹீரோயின் அக்ரிமெண்ட் பாக்குறாங்க. என்னன்னா அக்ரிமெண்ட்ல என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட லிவிங் டுகெதர்ல இருக்கணும்னு சொல்லி எழுதி இருக்கு. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்தா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் மேடம் உங்களுடைய பேக் நான் தூக்கிக்கிட்டுமா, உங்களுடைய வந்துட்டு ரூம் 4th ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே அவளே இங்க எனக்காக வேலை செய்ய தான் வந்திருக்கா, நீ எதுக்கு அவளுக்கு வேலை செய்யற, அவளே அவளுடைய பேக்கை தூக்கிட்டு போட்டோன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும்னு சொல்ல மேடம் இதுவும் அக்ரிமெண்ட்ல இருக்கு பாருங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய தங்கச்சியும் ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரும் சேர்ந்து தான் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எப்படின்னா ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு வேலை செய்யணும். அதாவது பார்ட்டி ஏ பார்ட்டி பி உடைய பேச்சை கேட்கல அப்படின்னா அவங்க வந்துட்டு 50 மில்லியன் யுவான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் போச்சுட அக்ரிமெண்ட்டை போட்டு நமக்கு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி நம்மள இங்க தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே ரூமுக்கு வந்து அப்பதான் பெட்ல படுக்கிறாங்க. 4 படி ஏறி வந்து ஆனா ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் மேடம் இந்த மாதிரி ஹீரோ உங்களை கூப்பிடுறாருன்னு சொல்ல என்னாலாம் வர முடியாதுன்னு சொல்ல மேடம் நீங்க வரலன்னா 50 மில்லியன் யுவான் கொடுக்கணும், வரீங்களா இல்லையான்னு கேட்க ஹீரோயினும் பாவம் நடந்து வராங்க. ஹீரோ கிரே ஃபிஷ் கொடுத்து சமைன்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் ஐயோ எனக்கு கிரே ஃபிஷ்லாம் சமைக்க வராதுன்னு சொல்ல அட இவ்ளோ தானேமா தோ இரு நான் சிரி கிட்ட கேட்கறேன்னு சொல்லிட்டு சிரி ஹவு டு குக் கிரே ஃபிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க கெட் யூ சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிரி சொல்லுது. ஹீரோயின் சால்ட் வாட்டர் எடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா மசாலா எல்லாம் கொஞ்சம் எடுத்துருவாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் மசாலா எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மசாலா தண்ணியை குடிச்சிடறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோ ஐயோ காருதுன்னு சொல்லிட்டு டேபிள தடவிட்டு இருக்கான் பாருங்க. அங்க வந்துட்டு கிண்ணத்துல வச்சிருக்க கிரே ஃபிஷ் எல்லாம் கீழே விழுந்துடுது. இப்ப ஹீரோவுடைய கையிலேயே ஒரு கிரே ஃபிஷ் ஒண்ணு பிடிச்சிருது. அவ்வளவுதான் ஹீரோ கத்துறான் ஹே நீ வேணும் தானே இதெல்லாம் பண்ணன்னு சொல்ல
ஹீரோயின் நான் ஒண்ணு வேணும்லாம் பண்ணல, நீ தான் தப்பா பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல. இப்ப கிரே ஃபிஷ் எடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்த ஹீரோயினும் போயிட்டு அதை பிடிச்சி எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அது ஹீரோயினே கடிக்க வர ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்றாங்க, கத்தி எடுத்துட்டு வந்து வெட்டலான்னு பாக்குறாங்க. ஹீரோ என் கையவே வெட்ட போறியான்னு சொல்ல. அதுக்கப்புறமா லைட்டர் எடுத்துட்டு வந்து அதை சூடு காமிச்சு கீழே விழ வைக்கலான்னு பார்த்தா ஆனா அது கீழே விழ மாட்டேங்குது, சூடு நம்ம ஹீரோடைய கைக்கு தான் ஏறுது. மறுபடியும் நம்ம ஹீரோ சிரி கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. சிரி கிரே ஃபிஷரோட கையை கடிச்சிச்சு, இது எப்படி விடுறதுன்னு சொல்ல. சால்ட் வாட்டர்ல தண்ணி போடுங்க கையில விட்டுரும் அப்படின்னு சொல்ல. ஹீரோவும் சால்ட் வாட்டர்ல கையை விட அந்த கிரே ஃபிஷ் விட்டுருச்சு. இப்ப ஹீரோடைய நிலைமையை பார்க்கணுமே, ஐயோ கையே வீங்கி போயிடுச்சு. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒலிவியான்ற நேம்ல இந்த இதெல்லாம் இருக்குது ஜுவல்லரிஸ் அது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி டிசைன் பண்ணது வேற யாருக்குமே தெரியாது. ஒலிவியான்ற நேம்ல தான் ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பண்ற ஜுவல்லரிக்கு அவ்வளோ டிமாண்ட்ஸ், உடனே வித்துடும் சேல் ஆயிடும். அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களோட ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து மேடம் ஹீரோ உங்களை கூப்பிடுறாரு, ஹீரோ குளிக்க வைக்கணுமான்னு சொல்ல. என்ன குளிக்க வைக்கணுமா, அவன் என்ன சின்ன குழந்தையா என்ன வந்து குளிப்பாட்ட சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கடுப்பாவ. இப்ப ஹீரோயினோட ஸ்டெப் மதர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய அப்பாவை இதுக்கப்புறமா நிரந்தரமா அவர் எந்திரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லி ஏதோ இன்ஜெக்ஷன் மருந்து இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் எந்திரிச்சாருன்னா ஒருவேளை ஹீரோயினை காப்பாத்திட்டு வரோ என்னமோ தெரியல. இவங்க இந்த மாதிரி பண்றத அங்க இருக்க கேர்டேக்கர் பாத்துக்கிறாங்க. அந்த கேர்டேக்கர் நம்ம ஹீரோயினோட ஆளு தான். சோ ஹீரோயினுக்கு அவங்க கால் பண்ணி உன்னோட ஸ்டெப் மதர் உங்க அப்பா எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏதோ மருந்தெல்லாம் வச்சிட்டு இருக்காங்கம்மா, சீக்கிரமா இங்க வந்து பாருமான்னு சொல்ல. இங்க இதுக்கு வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா கதவுக்கு வெளியே ஹீரோடைய அசிஸ்டன்ட் மேடம் சீக்கிரம் வாங்க ஹீரோ குளிக்கிறதுக்கு நேரமாயிடுச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க, அதுவும் குளிக்கிறதுக்காக. இப்ப ஹீரோடைய சட்டப்பட்டெல்லாம் நம்ம ஹீரோயின் நவுக்குறாங்க பாருங்க. ஹீரோடைய செஸ்ட்டை பார்த்துட்டு பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினை திரும்ப சொல்லிட்டு பாட்டப்ல போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு பாத்திங் சால்ட் எடுத்துக்கொடுன்னு சொல்ல. ஹீரோக்கு பின்னாடி தான் இருக்கு, பட் ஹீரோவால அதை எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு எடுக்க போறாங்க பாருங்க. இருக்கிறதோ அங்க ரெஸ்ட் ரூம்ல தண்ணி வழிக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே பாட்டப்புக்குள்ள உள்ள விழுந்துறாங்க. ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கா, உன்னோட மோட்டிவ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, என்ன மயக்க பாக்குறியான்னு சொல்லி கேட்க. நம்ம ஹீரோயின் டே லூஸ் மாதிரி பேசாதடா, இப்ப நம்ம எந்திரிக்கணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும், நான் பேசாம உன்னோட கண்டா இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கிளம்புன்னு சொல்லிட்டு டவல் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்க. நம்ம ஹீரோயினா ஐயோ சரி ஓகே இவனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கொடுக்கணும்னு வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ஒருவேளை இவனுக்கே நம்ம வீட்டுல நம்மள நேர்ந்து ஊத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுடைய அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினுடைய அப்பா வீட்டுக்கு ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரும் ஹீரோயினுடைய வந்து பாத்தீங்கன்னா ட்வின் சிஸ்டரும் வந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. தன்னோட அம்மா இடத்துக்கு வேற ஒருத்தவங்க வந்தோடனே ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களே அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க அந்த வீட்டுல ஒரு நிலையான ஒரு ஸ்டேஜ்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே. ஹீரோ கொஞ்சம் தடுமாறி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன பண்ண ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து நாளைக்கு ஒரு காக்டெயில் பார்ட்டிக்கு போனோம், அங்க நிறைய பேர் வருவாங்க, யார் வருவாங்க என்ன வருவாங்கன்றத நீ தான் எனக்கு சொல்லி ஹெல்ப் பண்ணும், நீ தானே இப்ப சொன்ன நீ வந்துட்டு என்னோட கண்ணா இருக்குன்னு சொல்லிட்டு அதனால இந்த பேரு அவங்களாம் யார் யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோன்னு சொல்ல. ஹீரோயினும் நைட்டு ஃபுல்லா உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நல்லா தூங்கிட்டாங்க. காலைல எந்திரிச்சோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எழுப்புறாங்க. அவங்கள பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவங்களை எட்டி ஒரு மிதிக்க. அப்புறமா தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின்காக ஸ்டைலிஷ் பண்றதுக்காக அனுப்பியிருக்காங்க போல இருக்கு. சோ நம்ம ஹீரோயினையும் நம்ம அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டைலிஷ்காரங்களா செம்மையா அழகா ரெடி பண்ண. ஹீரோடைய அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் மேடம் வேற லெவல்ல இருக்காங்க, நீங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் உங்க ரெண்டு பேர் தான் பாப்பாங்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து நல்ல வேலை உனக்கு கண்ணு இல்லை, இல்லைன்னா என்ன பார்த்து நீ மயங்கி விழுந்திருப்பேன், எவ்வளவு அழகா இருக்கேன்னு தெரியுமான்னு சொல்ல. ஹீரோ உடனே என்னால பார்க்க தான் முடியாது, உன்னை ஸ்மெல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோ மூந்து பார்த்துட்டு பரவாயில்ல மூடி வச்ச பிரியாணி மாதிரி நல்லா குப்புடு வாசனை வருது, வா வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிட்டான். இப்போ அந்த காக்டெயில் பார்ட்டிக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் யார் எங்கெங்க இருக்காங்க, யார் யாரெல்லாம் ஹீரோ பக்கத்துல வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க என்னெல்லாம் ஒர்க் பண்றாங்கன்றத மொத்த விஷயத்தையும் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரே நாள் நைட்ல எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவங்க அங்க இருக்காங்க, அவங்க அங்க இருக்காங்க, அவங்க இப்ப வர போறாங்க, உன்ட்ட அப்ப வர போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் என்ன வந்துட்டு ஏன்னா ஹீரோக்கு கண்ணு தெரியலன்றது அங்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதுதான் ஹீரோடைய அப்பா ஆசை. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய தம்பியும் ஹீரோயினுடைய தங்கச்சியும் அதே காக்டெயில் பார்ட்டியில இருக்காங்க. ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு அண்ணியாரே இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல சாரி நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு ஹீரோயினோட ட்வின் சிஸ்டர்னு சொல்ல. அட அப்படியா, நம்ம எல்லாரும் ஃபேமிலி ஆயிட்டோம், வாங்கல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சரக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயினையும் ஹீரோயினோட தங்கச்சி பார்த்துட்டா. ஹீரோடைய தம்பியும் ஹீரோ பார்த்தோன்னே வந்து ஹீரோ கிட்ட உட்காந்துக்கிட்டு ஹீரோடைய தம்பி ஹீரோவை நக்கலா கேட்கறான், உனக்கு தான் கண்ணு தெரியல, நீ எதுக்காக வந்த, வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு சொல்ல. ஹீரோவும் அதுக்கு பதிலடி கொடுக்கறான், என்ன பண்றது உனக்கு தான் பிசினஸ் பார்த்துக்க சரியா வரல, உன் வேலையும் சேர்த்து நானே பார்த்துக்க வேண்டியதா இருக்கு, அதனால தான் இங்க வந்தேன்னு சொல்ல. இன்னொரு பக்கம்
நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவ என்ன பண்றா, ஹீரோயின் கிட்ட நீ ஏன் வீட்டுக்கு போனே பண்றதுல, அம்மா உன்னை நினைச்சு எவ்வளவு தெரியுமா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல, யாரு அம்மா என்ன நினைச்சு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இலக்காரமா பேச, ஹீரோடைய தம்பி நம்ம ஹீரோ கிட்ட சரி இந்த ஸ்டிக் சாப்பிடு, ஸ்டிக் சாப்பிட்டாதான் பிசினஸ்லாம் நல்லபடியா பண்ண முடியும், அப்பதான் மூளை வளரும்னு சொல்ல, அடப்பாவி வெண்டைக்காய் சாப்பிட்டா தானடா மூளை வளரும் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு ஸ்டிக் பிடிக்காது, நான் ஸ்டிக் சாப்பிடறதுல இருந்தாலும் நான் பிசினஸ் நல்லபடியா தான் பண்றேன், ஆனா ஸ்டிக் உனக்கு பிடிக்கும் இல்லையா, நீ சாப்பிடுற, நீ ஏப்பா பிசினஸ் ஒழுங்கா பாத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மையா மூக்கடிக்கிற மாதிரி ஆன்சர் பண்ண, இதனால கடுப்பான நம்ம ஹீரோடைய தம்பி ஹீரோ போக்குள்ள ஒரு ட்ராலி ஒன்னு தள்ளி விடுறான் பாருங்க. ஹீரோயின் போயிட்டு அதை தள்ளி விட்டுறாங்க. பட் ஆனா ஹீரோயின் விழ வர ஹீரோ பிடிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோயினுடைய ஷூஸ் அதாவது ஹீல் இருக்கு இல்லையா, அந்த ஹீல் உடஞ்சு போயிடுது. உடனே ஹீரோயினோட தங்கச்சி ஐயோ உன்னோட இது ஹீல்ஸ் வந்துட்டு ரொம்ப லோ குவாலிட்டி போல இருக்கேன்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை தூக்கிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் யோசிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாரும் வாவ் எவ்வளவு ஸ்வீட்டான கப்பல்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு போயிடுறாங்க. இதனால கடுப்பான இவங்க ரெண்டு பேரும் இப்போ ஒன்னா சேர்றாங்க, அதாவது கூட்டு சேர்றாங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே நாசம் பண்றதும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன உனக்கும் தங்கச்சிக்கும் ஆகாது போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் உடனே வந்துட்டு இல்லையே உனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, இல்ல நான் கண்டுபிடிச்சவன் தங்கச்சிக்கிட்ட நீ பேசுறப்பவே நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அமைதியாயிட்டாங்க. ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோயினுடைய ஸ்டெப் மதர் ஹீரோயினோட அப்பா வச்சு தானே பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தவங்களுடைய ஹெல்ப் மூலியமா ஹீரோயினோட அப்பாவை வேற இடத்துக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான். ஹீரோயின் தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்றதும் சொல்றாங்க. ஹீரோ ஒன்னும் பிறவிலே வந்துட்டு கண்ணு தெரியாதவன் கிடையாது, அவன் நல்லா தான் இருந்தான். ஒரு நாள் நம்ம ஹீரோ ஜாகிங் போயிட்டு இருக்காக்குள்ள ஏதோ ஒரு கார் வந்து நம்ம ஹீரோவை இடிச்சு விட்டுது. அந்த கார்ல இருந்து எவனோ ஒருத்தவன் மாஸ்க் போட்டவன் இறங்கி ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையான்றது செக் வேற பண்ணிட்டு இருந்திருக்கான் போல இருக்கு. இதை பத்தி தான் நம்ம ஹீரோவும் இப்ப யோசிச்சுட்டு இருக்கான், யாரு தன்னை வந்து இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோடைய தம்பி வந்து இந்த மாதிரி வந்துட்டு தேவையில்லாம எதுக்காக சீன் கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்க சொல்லு, உனக்கு தான் கண்ணு தெரியாதுல, வீட்டுல கம்முன்னு இருக்க வேண்டியதானு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ காஃபியை குடிச்சிட்டு இருக்கான். அவனுடைய காஃபியை பிடிங்கி நம்ம ஹீரோடைய தம்பி குடிக்க, நம்ம ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். நீ ஒழுங்கா பிசினஸ் பாத்துக்க முடியல, என்னோட ஜிஎம் பதவியை நீ ஏற்கணும்னு நினைக்கிற அப்படிதானு கேட்க, ஹீரோடைய தம்பிக்கு என்னன்னா நம்ம ஹீரோ இப்ப ஜெனரல் மேனேஜரா இருக்கான். ஆனா இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோடைய தம்பிக்கும் போட்டி நடந்துட்டு இருக்கு. யார் பிசினஸ் நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த சிஇஓன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஹீரோவை உனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏன்னா ஹீரோ தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வருவான் போல இருக்கு பிசினஸ்ல. இப்ப நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ண ஹீரோனுக்கு கோவம் வந்து டக்குன்னு லைட்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அவர் உன்னை விடவும் நல்ல டேலண்டானவர், எங்க இந்த இருட்டுல நீ வந்துட்டு எந்திரிச்சு நில்லு பாப்போன்னு சொல்லிட்டு ரோபோட் ஒன்று ஆன் பண்ணி விட்டுறாங்க பாருங்க, கிளீனிங் பண்ற ரோபோட். அது இப்படி அப்படின்னு போய் ஹீரோடி தம்பி பிடிச்சி இடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவன் வந்துட்டு கீழே எல்லாம் விழுந்து எந்திரிச்சு வாரிட்டு நான் உங்க மூணு பேருமே சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போவேன். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க. இது ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாங்க இல்லையா. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வரக்குள்ள ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை கூப்பிடுறான். பட் ஆனா ஹீரோயின் எந்திரிக்கல. உடனே நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்க, சரி ஓகே தூங்கிட்டா போல இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க நம்ம ஹீரோயினை பெட்ல போட்டு விடுறான். காலில் இருக்க ஷூஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா போர்வெல்லாம் போத்தி விடுறான் பாருங்க. ஹீரோயின் அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணனால அவங்க அப்பா அப்பான்னு சொல்லிட்டு உளறிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கை வைக்கிறான். ஆனா டக்கு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்பா என்ன விட்டு போவாதீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறாங்க பாருங்க. அப்படியே ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட்ல கிஸ் ஆயிடுது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயின் அங்க தூக்கத்துலாம் கிஸ் பண்ணாங்க. ஆனா நம்ம ஹீரோ முடிச்சு தானே இருக்காரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுச்சா, என்ன ஃபீலிங் டா இது, வேற லெவலா இருக்கு இந்த ஃபீலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்க, ஹீரோயினுடைய அப்பாவை காணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்க யார் யாருக்கோ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா. ஆனா வந்துட்டு இந்த சின்ன குட்டி அதாவது இந்த திருட்டுக்குட்டி வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்ப இவ என்ன நினைக்கிறான்னா ஹீரோயினுடைய ஸ்டேஜ் அதாவது வந்துட்டு ஹீரோயின் இப்ப என்ன பொசிஷன்ல இருக்காலோ அதை இவ திருடிக்கணும்னு நினைக்கிறா. ஏன்னா ஹீரோயினை தான் வந்துட்டு சிஇஓவா அவங்க கம்பெனியில வந்துட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பார் போல இருக்கு ஹீரோயினோட அப்பா. அதனால இந்த திருட்டுக்குட்டி ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, எப்படியாவது ஹீரோயினுடைய இடத்தை நம்ம பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவ ஏதோ ஒரு பிளான போட்டுட்டு இருக்கான். சோ அப்படியே சீன் கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட தான் போகுது. ஹீரோ கால்ல நல்லா உட்கார்ந்து மணிக்கா தூங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் எந்திரிச்சு ஐயோ நான் தானே உட்கார்ந்துட்டு இருந்தேன், நீ தானே தூங்கிட்டு இருந்த, எப்படி நான் இங்க வந்தேன், என்ன ஏதாவது நீ பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ நம்ம ஹீரோயினை டீஸ் பண்றதுக்காக நான் ஒன்னும் பண்ணலமா, நீ தாமா என்னோட கையை பிடிச்சி இழுத்த, அப்பான்னு சொன்ன, என்னை பிடிச்சி கிஸ் பண்ண தெரியுமா அப்புறம் அப்படின்னு சொல்ல வர நம்ம ஹீரோ சச்சு நான் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுறாங்க. ஹீரோயினை டீஸ் பண்ணது நம்ம ஹீரோக்கு பிடிச்சிருக்க போல இருக்கு. இப்ப காலங்காத்தாலே நம்ம
நம்ம ஹீரோயினுடைய ஸ்டெப் மதரும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. சோ ஹீரோயினும் என்னடா இவங்க காலங்கத்தால வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோயிட்டையும் சொல்லி விட்டாங்க. ஹீரோ போயிட்டு அவனோட ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உங்க அப்பா எங்க போனாரு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பயமா இருக்கு. பட் இருந்தாலும் இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி பக்கத்துல இருந்தா இல்லையா, அவ மாட்டுக்கும் மெத்தையில போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோயின் எங்க போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே எந்திரிச்சு போவா. ஆனா ஸ்டெப் மதர் இல்ல அவளுக்கு வயிறு கலக்குதா, அதனால அவ ரெஸ்ட் ரூமுக்கு போறா, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சிடுறாங்க. ஆக்சுவலி இந்த திருட்டுக்குட்டி ஹீரோயினோட தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டுல என்னத்தையும் ஒண்ணு தேடுறதுக்காக வந்துட்டு இருக்கா. ரூம் ஃபுல்லா அவ வந்துட்டு தேடிட்டு இருக்கா, எங்க இருக்கும்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. கரெக்டா ரூமுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல. ஹீரோக்கு யாரோ ஒருத்தவங்க ரூம்ல இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் கண்ணு தெரியல இல்லையா, சோ யாரோ இருக்கிற மாதிரி சென்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கைய வச்சு தடவிட்டு இருக்கா. லாஸ்டா ஹீரோயினோட தங்கச்சி பக்கத்துல வந்துட்டாரு. ஓகேடா மாட்னாடா இவன் சொல்லி யோசிக்க, ஆனா அவ அப்படியே வந்துட்டு தப்பிச்சிடா. அப்படியே வந்துட்டு கீழே குனிஞ்சு லைட்டா தப்பிச்சிட. அதுக்கப்புறமா ஹீரோவும் ரூமை விட்டு போயிடுறான். பட் ஆனா இவ தேடி வந்தா தெரியுமா அந்த திங்ஸ் இவ கையில கிடைச்சிருது. அது வேற எந்த திங்ஸும் கிடையாது. ஹீரோயின் ஒலிவியான்ற நேம்ல ஜுவல்லரி டிசைன்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஜுவல்லரியோட டிசைன்ஸ், அதாவது நம்ம ஹீரோயின் இன்னும் அதை லான்ச்சே பண்ணல, அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே இவ திருடிட்டு இருக்கா. பிளஸ் நம்ம ஹீரோயினுக்கு வேற சந்தேகமா வருது, இவ மேல போய் இவ்வளவு நேரம் ஆச்சு என்னடா பண்றான்னு சொல்லிட்டு போவ. அதுக்குள்ள ஹீரோயினோட தங்கச்சி கீழே வந்து எனக்கு வயிறு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் போகணும், சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு டவுட்டா இருக்கு, எதுக்கு இந்த திருட்டுக்குட்டி மேல போனா அப்படின்னு டவுட் பட்டுட்டு இருக்கா. ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த ஒலிவியான்ற நேம்ல ஹீரோயின் டிசைனிங் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்களே லான்ச் பண்ணாம, அந்த டிசைன் எல்லாத்தையுமே லான்ச் பண்ண போறதா வந்துட்டு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. போயிட்டு அவங்க ஓடி போயிட்டு அவங்களோட பாக்ஸ், அதாவது அந்த ஜுவல்லரி டிசைன்ல வச்சிருப்பாங்களே அந்த பாக்ஸ் செக் பண்ணி பார்க்க டிசைன் அதுல இல்ல. ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே இந்த திருட்டுக்குட்டி தான் இந்த வேலை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிசைன் வந்துட்டு லான்ச் ஆக போதும் இல்லையா, அங்க நம்ம ஹீரோயின் போறாங்க. ஆனா ஹீரோயினை உள்ள விட மாட்டேன்றாங்க அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ல. ஏன்னா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஆல்ரெடி சொல்லியிருப்பா என்னோட அக்கா வந்தா உள்ள விடாதீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்றா, ஹீரோயினோட பேரை யூஸ் பண்ணி அவன் அந்த ஜுவல்லரிஸ் எல்லாத்தையுமே லான்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அந்த லான்ச்சிங் பார்ட்டியில நம்ம ஹீரோவும் இருக்காப்ல. ஹீரோக்கு இந்த ஜுவல்லரி டிசைன்ஸ்லாம் நமக்கு ஏதோ சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்றான். ஏன்னா அவன் வந்துட்டு ஜுவல்லரிஸ் பத்தி எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோயினை உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. ஹீரோயின் கை உடைஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்க ரெண்டு செக்யூரிட்டி கார்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ள ஹீரோயின் இந்த கேப் யூஸ் பண்ணிட்டு உள்ள குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பேசுறதுக்கு முன்னாடி ஹீரோ மைக்க வாங்கி அந்த ஜுவல்லரிஸை பத்தி கொஞ்சம் நிறைய டீப்பா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயினோட தங்கச்சிக்கா ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அவ ஹீரோயினோட டிசைன் தான் திருடிட்டு வந்தா. அவ ஏடா கூடமா ஒலர நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஆக்சுவலி இது உன்னோட ஜுவல்லரி டிசைனிங்கே கிடையாது, இது வந்துட்டு ஒலிவியான்ற ஒரு ஜுவல்லரி டிசைனருடைய டிசைனிங் கரெக்டான்னு கேட்க அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன ஒலிவியாவுடைய டிசைன் நீங்க திருடிட்டீங்களா, இது எப்படி பண்ணீங்க சொல்லுங்கன்னு சொல்ல அவளுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது இல்லையா, மாட்டிக்கிட்டா. அவளுதான் அவ அங்க அசிங்கப்பட்டு இருக்கா. ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நானுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், உனக்கு எப்படி தெரியும் அது ஒலிவியாவோட டிசைன்னு கேட்க நம்ம ஹீரோ நான் ஒலிவியாவுடைய மிகப்பெரிய ஃபேன், சரி வா போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ஹீரோயினுக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரன் அப்படின்ற மாதிரி அங்க அசிங்கப்பட்டு இருக்க. இப்ப ஹீரோ வந்துட்டு அவனுடைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் டீலிங்காக ஒரு கிளைண்ட மீட் பண்றதுக்காக போறான். அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோயினை ஆல்கஹால் குடிக்க சொல்றாங்க. ஹீரோயின் இல்ல ஆல்கஹால்னா அலர்ஜின்னு சொல்லிட்டு இருக்காக்குல ஹீரோயினுடைய ஆல்கஹாலையும் சேர்த்தே நம்ம ஹீரோ குடிக்கிறாப்ல. அப்படி நம்ம ஹீரோ குடிச்ச உடனே மட்டையாயிடுறாரு. ஏன்னா அந்த கிளைண்ட் வந்துட்டு நாளைக்கு நம்ம ஹீரோடைய கம்பெனில ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண போல இருக்கு, அதனால சும்மா ஒரு பார்ட்டிக்கு மாதிரி போயிருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ பாத்துக்கிட்டே அப்படியே என்னப்பா எனக்கு பதிலா நீ ஆல்கஹால்லாம் குடிச்சிட்டு சரி ஓகே படுத்துட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டுக்கு குளிக்க போறாங்க பாருங்க. இங்க அரைபோதையில இருக்க நம்ம ஹீரோ எந்திரிச்சு தண்ணி கேக்குறாரு. ஹீரோயினோட பேரை கூப்பிடுறாரு. பட் நம்ம ஹீரோயினுக்கு கேட்கல போல இருக்கு. கொஞ்சம் வேகமா கத்தினோடனே ஹீரோயின் சரி ஓகே நம்ம அப்படியே போவோம், ஹீரோக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு ஹீரோ கொண்டு வந்து தண்ணியை குடிக்க ஹீரோவும் தண்ணியை குடிச்சிடுறாப்ல. ஹீரோயின் இதெல்லாம் தேவையா, என்னுடைய வந்துட்டு சரக்கையும் சேர்த்து நீயே குடிக்கணுமா, உனக்கு இது தேவையான்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம ஹீரோவுக்கு கண்ணு தெரியாது இல்லையா, ஆனா நம்ம ஹீரோயின் லைட்டா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ போயிட்டு பிடிக்கிறாரு பாருங்க, நம்ம ஹீரோயினை டச் பண்றாரு பாருங்க. ஹீரோயின் விழ வராங்க. பயம் அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, ஏன்னா டவலை வேற கட்டிட்டு இருக்காங்க இல்லையா. டக்குன்னு நம்ம ஹீரோயின் டேய் உன் கை வேற எங்கேயோ போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோயின் போவட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போவேன். ஆனா நம்ம ஹீரோக்கு மறுபடியும் ஹீரோயின் போன உடனே அந்த ஒரு அதை லைட்டா தெரிஞ்சது கூட மறுபடியும் வந்துட்டு மங்கலாயிடுச்சு. அடுத்த சீன்ல இப்ப அந்த கிளைண்ட் வந்துட்டு சைன் போட போறா இல்லையா, அந்த விஷயத்தை பத்தி ஹீரோவுடைய அப்பா கிட்ட அவருடைய வந்துட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. ஏன் சின்ன பையன்லாம் பிசினஸ்க்கு லாய்க்கே கிடையாது, அந்த கிளைண்ட் நம்ம ஹீரோ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு பெரிய பையனுடைய வந்துட்டு ஒரு நல்லதை பத்தி சொல்லிட்டு இருக்கானே இவனுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனோட தங்கச்சி இருக்கா இல்லையா, இவனும் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வேற மாதிரி ஒன்னா சேர்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு.
இருக்கு. என்னன்னா இவளுக்கு ஹீரோயினை பிடிக்காது, இவனுக்கு அவங்க அண்ணனை பிடிக்காது, ரெண்டு பேருமே பழி வாங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்றாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த கிளைண்ட் வந்துட்டு இன்னைக்கு சைன் போட போறான் இல்லையா அவனோட ப்ராஜெக்ட்ல, ஹீரோடைய ப்ராஜெக்ட்ல. அதனால நம்ம ஹீரோ சந்தோஷமா இருக்க திடீர்னு அந்த கிளைண்டோட அசிஸ்டன்ட் வந்து சார் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு சார்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஏங்க என்ன ஆச்சுங்கன்னு கேட்க, இல்ல சார் இந்த மாதிரி நேத்து உங்களோட ஒய்ஃப் வந்தாங்க, உங்க தம்பி கூட அவங்களுடைய வந்துட்டு ஒரு டிசைன் ப்ராஜெக்ட் பிடிச்சதுனால எங்க சார் அவங்களுக்கு சைன் பண்ண போடாருன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துடுது. வீட்டுக்கு வந்தா நம்ம ஹீரோயின் என்னப்பா ப்ராஜெக்ட் சக்சஸா, கிளைண்ட் சைன் போட்டாரான்னு கேட்க ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்றாங்க. ஸ்டெப் மாதிரி ஹீரோ ஸ்பீக்கர்ல போட்டுட்டு ஆன் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு கேட்க அப்ப வந்துட்டு ஆன் பண்றாங்க. நம்ம ஹீரோயின் ஆன் பண்ணா ஸ்பீக்கர்ல ஹீரோயினோட ஸ்டெப் மாதிரி, ஏய் உன்னுடைய ப்ராஜெக்ட் வந்துட்டு அந்த கிளைண்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீ ஹீரோடைய தம்பி கூட போய் பண்ண இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நாளைக்கே சைன் போட போறாங்க, ஹீரோ உன்னை பத்தி ஏதாவது வந்துட்டு கேட்டானா நீ அங்கிருந்து வந்துரு ஓகேவா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல ஹீரோக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. என்ன என் கூட இருந்துகிட்டு என் தம்பி கூட அந்த கிளைண்ட் கிட்ட போயிட்டு நீ ப்ராஜெக்டை கொடுத்துருக்க, அதனால அவனுக்கு இப்ப சைன் போட போறாங்க, என் கூடவே வந்துட்டு இந்த மாதிரி துரோகி வேலை எல்லாம் பண்ணிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்க ஹீரோயின் உடனே வந்துட்டு இல்லப்பா நேத்து ஃபுல்லா நான் வீட்டுல தான் இருந்தேன், நேத்து நான் எங்கேயுமே போகவே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ நம்ப மாட்டேன்னா ஹீரோயின் அழுதுகிட்டே நீ நம்பாட்டி போ, உண்மையாவே நான் வீட்டை விட்டு வேற எங்கேயுமே போல, நான் உனக்கு எந்த விதமான துரோகமும் பண்ணல, எதுக்காக என்னோட ஸ்டெப் மாதிரி இந்த மாதிரி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, நீ ப்ராஜெக்ட்ல சைன் வாங்கிட்டு வருவேன்னு சந்தோஷமா உனக்காக நானு ஃபிஷ் கறி எல்லாம் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே அந்த ஃபிஷ் கறி எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. இங்க நம்ம ஹீரோடைய தம்பி எப்படியோ நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு உன்னுடைய கம்பெனி மூலியமா நானும் உன் கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ப்ராஜெக்ட்ல நானும் சைன் போட போறேன், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட தங்கச்சி எனக்குமே ஹீரோயினும் ஹீரோவையும் பிரிச்சு விட்டுட்டு ஹீரோயினுடைய பிளேஸ்ல வரணும் தானே ஆசை, அதனால அதனால தான் உன் கூட சேர்ந்தேன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க சரக்கடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கான். இங்க நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் அழுதுகிட்டே சொன்னது ஓரளவுக்கு உண்மைன்ற மாதிரி தோணுது. அதனால அவனோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி வீட்டுல இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்க, ஹீரோயின் நேத்து வெளியே போனாலா இல்லையான்றது தெரிஞ்சிடும்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, நான் எப்படா அந்த ஆபீஸ்க்கு போனேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒருவேளை அந்த திருட்டு குட்டியா இருக்குமோ, அடி பாவி என்ன வேலை அப்படி பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தனக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்கன்றதை ஹீரோட்ட சொல்ல போறாங்க. ஆனா இந்த நேரத்துல சொன்னா ஹீரோ நம்புவானா இல்லையான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் வெளியே போலன்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமா அசிஸ்டன்ட் மூலமா தெரிய வருது. ஹீரோக்கும் புரிஞ்சிச்சு ஓகே இது ஹீரோயின் பண்ணல போல இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஹீரோயின் இப்படி வந்துட்டு நமக்கு ட்வின் சிஸ்டர் இருக்குன்னு சொன்னா ஹீரோ நம்புவானா இல்லையா, ஐயோ ஒண்ணுமே புரியலையே எப்படி போய் சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே கதவு தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ கரெக்டா கதவு திறந்து நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதை தான் யோசிக்கிறான், ஐயோ அந்த பொண்ணு தப்பு பண்ணல, அவளை பிடிச்சி நம்ம திட்டி விட்டுட்டோமே, சாரி சொன்னா ஏத்துப்பாலா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோவும் தட்டலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டே நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே வந்துட்டு வெளியே இருந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் சாப்பிடுப்பா இந்தாப்பான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ கேட்கறாங்க உன்னோட தங்கச்சி இப்படி கூடமா பண்ணுவா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஆக்சுவலி வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நம்ம ஹீரோயின் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்துட்டு அவ ஏகப்பட்ட திருட்டுக்குட்டி வேலை எல்லாம் பண்ணுவா, அவ தான் உன்னோட தம்பி கூட சேர்ந்து ப்ராஜெக்டை வந்துட்டு கையாண்டதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காப்புல இருக்கு, நான் வேற கோவத்துல ஃபிஷ் கறியை போட்டேன்ப்பா இதாப்பா சாப்பிடுன்னு சொல்ல ஹீரோ எனக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து ஹீரோ கொடுக்க ஹீரோ ஹே நல்லா இருக்கு இது சாப்பாடுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருடைய சந்தேகமும் ஒன்னாகி சரியாகி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த கிளைண்ட் கிட்ட நம்ம ஹீரோடைய தம்பி போயிட்டு சார் ப்ராஜெக்ட்ல சைன் பண்ணுங்க, சைன் பண்ணா எல்லாமே முடிஞ்சிடும், டீலிங் வேற லெவல்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவன் சைன் போட போவ கரெக்டா நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் இட்னு சொல்ல ஹீரோடைய தம்பி எதுக்காக இப்ப நீ வந்த கிளைண்ட் கிட்ட நான் சைன் வாங்குறது உனக்கு பிடிக்கலையா, நான் இங்க மீட்டிங்ல இருக்கலன்னு சொல்ல ஹீரோ அந்த கிளைண்ட பார்த்து ஆக்சுவலி உங்களுக்கு வந்துட்டு ஒரு நியூவான ஒரு ஒர்க்கை உனக்கு காமிக்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ம ஒலிவியான்ற நேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிசைன் அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஆன்லைன்ல ஒலிவியாவுடைய டிசைனை வாங்கி வச்சிருப்பாரு. அந்த டிசைனை கிளைண்ட் கிட்ட காமிக்க கிளைண்ட் செம்ம ஹாப்பி ஆயிடுறாங்க. இந்த டிசைன்ல நீங்க எனக்கு ஜுவல்லரிஸ்லாம் பண்ணி தருவீங்களான்னு கேட்க அவ்வளவுதான் கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பக்கம் வந்துட்டாங்க. ஹீரோடி தம்பி இப்ப என்ன நீங்க எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்ல சைன் பண்ண மாட்டீங்களா, நான் இதை விட நல்ல நல்ல வந்துட்டு டிசைன்லாம் காமிக்கிறேன்னு சொல்ல ஆனா கிளைண்ட் இல்லப்பா நான் ஹீரோடைய ப்ராஜெக்ட்ல சைன் போடுறேன்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோடைய தம்பிக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோடைய தம்பி வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சி கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். கிளைண்ட் ஹீரோடைய கம்பெனிக்கு போயிட்டாங்க, கைவிட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயினுடைய தங்கச்சி ஒரு பிளான பண்றா. எங்க அப்பா வந்துட்டு ஹீரோயின் மறைச்சு வச்சிருக்கா, அவ மட்டும் எங்க மறைச்சு வச்சிருக்கான்னு தெரிஞ்சா கண்டிப்பா ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆவா. இந்த நேரத்துல கண்டிப்பா நம்ம ஹீரோவை பழி வாங்கிடலாம், உனக்கும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஹீரோ வந்துட்டு எங்க என்னுடைய அப்பா வச்சிருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்க அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கே டிராமாஸை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரொமான்டிக் சீன் வர ஹீரோயின் டக்குன்னு சவுண்டை கம்மி பண்ணிட்டாங்க. ஹீரோ உடனே என்னாச்சு நீ ரொமான்டிக் சீன்லாம் பார்க்க மாட்டியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்க ஹீரோயின் சச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி ஒலிவியான்றவங்க ஒரு பையனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கண்டிப்பா பையனா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, ஏன்னா அவங்க டிசைன்லாம் அவ்வளோ யூனிக்கா இருக்கும், நான் அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல
உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹோ அப்படியா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு அவங்க மேல ஜெலஸா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து கேட்க, ஹீரோயினோட ஹார்ட் பீட்லாம் அப்படியே செம்மையா இன்க்ரீஸ் ஆயிடுது. ஹீரோயின் ரூம்குள்ள போயிட்டு அவங்களே சிரிச்சிட்டு இருக்காங்க, பிளஸ் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இன்டைரக்டா நம்ம ஹீரோயினோட ஃபேன் தானே, அதை நினைச்சு ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கல. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது, உங்க அப்பாவை காணும்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் பதறி அடிச்சு நடுராத்திரில ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்பாவை காணும். அது மட்டும் இல்லாம ரூமுக்கு யாரும் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிஞ்சு நின்னா ஹீரோயினோட தங்கச்சி ஒரு அடியால கூட்டு வந்து, என்னடா இது இங்கதானே இருந்தாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய தம்பி கால் பண்ணி, நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல தானே வச்சிருப்பாங்கன்னு சொன்ன, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தேன், எங்க அப்பாவை காணுமேன்னு சொல்ல, என்ன சொல்ற உங்க அப்பாவை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி சொல்லிட்டு இருக்க. இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த கூட வந்தாலே அந்த ரவுடி பையன் அவன் என்ன பண்ணா, ஹீரோயினை பார்த்துட்டான் போல இருக்கு. போயிட்டு அந்த தரையை விளக்குறதுக்குள்ள கரெக்டான வந்துட்டு நம்ம ஹீரோயினும் கையில அடிக்கலான்னு குச்சி வச்சு நின்றுட்டு இருக்க. ஆனா அவனை வந்துட்டு மண்டையிலே அடிச்சு போட்டுட்டு ஹீரோடைய செக்ரட்டரி காப்பாத்தி ஹீரோயினை வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா அங்கதான் ஹீரோயினோட அப்பா இருக்காரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு துணையா இருக்காங்க போல இருக்கு. இப்ப ஹீரோயின் கேட்ட, உங்க அப்பாவுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும்னா அதை என்கிட்டே சொல்ல வேண்டியதுதானே, ஏன் நடுராத்திரியில விட்டுட்டு வந்தா, உனக்கு ஏதாவது பிரச்சனை அதை என்கிட்ட ஷேர் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் மறுபடியும் ஒலிவியான்ற நேம்ல அந்த டிசைன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. டக்குன்னு கரண்ட் கட் ஆயிடுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இருட்டுனா ரொம்ப பயம் போல இருக்கு. பயந்துகிட்டே வெளியே வர ஹீரோ உடனே என்னாச்சு ஏன் இப்படி பயப்படுறேன்னு சொல்ல ஹீரோயின், இல்ல எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம்னு சொல்ல ஹீரோ, சரி ஓகே என் கையை பிடிச்சிக்கோ, ஏன்னா இந்த இருட்டுல தானே நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். சுவா நம்ம வந்துட்டு அந்த லைட்ஸ்லாம் வந்துட்டு ஆன் ஆகும் ஆஃப் ஆகும் இல்லையா, அங்க போயிட்டு மெயின் ரூமை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மெயின் ரூமை பார்க்க போவேன். ஹீரோக்கு லைட்டா நம்ம ஹீரோயின் தெரியுறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா டக்குன்னு பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா. ஹீரோயினுமே அமைதியா கிஸ்ஸை வாங்கிட்டு இருக்கா. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஹீரோடைய தம்பி என்ன பண்றா, நம்ம ஹீரோடைய ஷேர்ஸ் கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த டாக்குமெண்ட் ஃபைலையும் ஹீரோடைய வந்துட்டு சீலையும் இவன் திருடிட்டு இருக்கான். ஆக்சுவலி இதுக்காக தான் இவன் தான் கரண்ட்டை கட் பண்ணாம போல இருக்கு. இவன் அங்க திருடிட்டு போவேன். இப்ப நம்ம ஹீரோயினை காலைல காமிக்கிறாங்க. ஐயோ ஹீரோ முகத்துல எப்படா நம்ம முழிக்க போறோம்னு சொல்ல ஹீரோ தட்டு மாதிரி நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வந்து, எனக்கு இந்த டையை கட்டி விடுறியா, ஆமா நேத்து நைட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின், இல்ல நான் எதுவும் பண்ணல, நீ தான் எனக்கு கிஸ் பண்ணன்னு சொல்ல, ஆமாமா நான் கிஸ் கொடுத்த நீ தான் அந்த கிஸ்ஸை வாங்கிட்டே, சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம ஆஃபீஸ்க்கு போலான்னு சொல்ல. இப்ப கட் பண்ணா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஜெனரல் மேனேஜரா இருக்கான் இல்லையா, அவனை வந்துட்டு சிஇஓ பொசிஷன் கொடுக்கறதுக்காக இருக்கிற வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஹீரோடைய அப்பா கேட்டுக்கிட்டு இருக்க, யாருக்காவது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு கேட்க. ஆனா யாருமே எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்ல கரெக்டா அந்த நேரத்துல ஹீரோடைய தம்பி என்ட்ரு ஆகுறான். எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்கு, ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய கம்பெனி ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வித்திருக்கான், அதோடைய டாக்குமெண்ட்ஸை நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாமே வித்த மாதிரி காமிச்சு ஹீரோடைய கம்பெனி சீல் வேற போட்டிருக்கு. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ இதை பண்ணலனாலும் பட் ஆனா அதுக்கான ப்ரூஃப் இருக்கு இல்லையா. அவ்வளவுதான், ஹீரோடைய அப்பா வந்துட்டு கோவப்பட்டு இதுக்கப்புறமா என்னுடைய சின்ன பையன் தான் இந்த கம்பெனியோட சிஇஓன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரோட சின்ன பையனை கூட்டிட்டு போவேன். ஹீரோயின் ஹீரோ கிட்ட, என்னப்பா உங்க அப்பா இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணல, உடனே இந்த மாதிரி சொல்லிட்டாரேன்னு சொல்ல ஹீரோ, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், ஏன்னா எங்க அப்பாவுக்கு பிசினஸும் ஃபேமிலியும் ஒண்ணு மாதிரி தான், பிகாஸ் ஏன்னா அவர் எப்பயுமே வந்துட்டு வின்னர்ஸ் கூட தான் இருப்பாரு, எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. இப்போ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் கூட எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ ஹீரோயினுடைய பேஸ்ல நம்ம ஹீரோயினோட தங்கச்சி நின்றுட்டு இருக்கா. ஹீரோடைய வீட்டில் ஹீரோயினுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம தங்கச்சியும் கூட சேர்ந்தா சதி பண்ணியிருக்கா போல இருக்குன்னு புரிஞ்சிக்க. ஆனால் நம்ம ஹீரோ கூட இருக்கான் இல்லையா செக்ரட்டரி பயப்புள்ள, அவனுடைய ஒரு அப்பார்ட்மெண்ட்டையே நம்ம ஹீரோவுக்கு கொடுக்குறான், இங்கே நீங்கள் தங்கிக்கோங்க, பட் ஆனால் வந்துட்டு இது ரொம்ப சின்ன அப்பார்ட்மெண்ட் தான் சொல்ல ஹீரோ, இது நாள் வரைக்கும் நீ என் கூடவே இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க ஹீரோயினும் அதுக்கப்புறம் ஹீரோடைய செக்ரட்டரியும் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்பார்ட்மெண்ட்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கா மைண்ட்ல இதே ஓடிட்டு இருக்கு, எப்படா அப்படின்ற மாதிரி, ஏன்னா எப்படி அந்த ஃபைல் போயிருக்கும், எப்படி இவன் திருடி இருப்பான்னு சொல்லிட்டு இதை நினைச்சு நம்ம ஹீரோனோட செக்ரட்டரி கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜை மட்டும் எப்படியாவது எடுத்துருவா, ஏன்னா வந்துட்டு நிரூபிக்கணும் இல்லையா, அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோவும் அதே வீட்டில தான் இருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப அந்யோன்யமா ரெண்டு பேருமே பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுடைய கையில ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறப்ப சூடு பட்டுருச்சு, ஆனா சூடுபட்ட கை வேற, நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு ஊதிட்டு இருக்க கை வேற. சோ நம்ம ஹீரோனுக்கு ஹீரோடைய கேரிங்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஹீரோ வேலை, என்னால தானே நீ இந்த வீட்டுல வந்து தங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, நம்ம மன்னிச்சிடுன்னு சொல்ல ஹீரோயின், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா, உன்னுடைய கோல் என்ன, உன்னோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்க, நம்ம ஹீரோயினோட கம்பெனியை தான் பெரிய கம்பெனியா ஜுவல்லரி டிசைனிங் பண்ற ஒரு பெரிய கம்பெனியா மாத்தணும், இதுதான் என்னுடைய கோல் அச்சீவ்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ரெண்டு பேருமே அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்களா. ஹீரோடைய ஷோல்டர்ல சாயறாங்க பாருங்க. மறுபடியும் நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை லைட்டா பிளர் ஆகி தெரிய வர ஹீரோ டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாப்ல. ஆக்சுவலி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டே இருக்கு. இப்ப மறுநாள் காலைல காமிச்சா நம்ம
ஹீரோ சமைச்சு எடுத்துட்டு வந்து வச்சிட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோவுக்கு இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கண் தெரியுது, பட் ஆனா ஹீரோயினுக்கு கிட்ட சொல்லல போல இருக்கு. இப்ப ஹீரோ ஹீரோயின் பேசிட்டு இருக்க அந்த இடத்துல செக்ரட்டரி உள்ள வரான், டக்குன்னு ஆனா வெளியே போயிடறான். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் உள்ள வரான் பாருங்க. ஹீரோயின் நான் தண்ணி எடுத்துட்டு உள்ள போவேன், என்ன பாஸ் சாரி நான் எதையுமே பார்க்கலன்னு சொல்ல. ஹீரோ போய் சொல்லாத, நீ உள்ள வந்ததை நான் பார்த்தேன்னு சொல்ல. பாஸ் நீங்க பாத்தீங்களா, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்க, இல்ல எனக்கு கொஞ்சமா கிளியர்லியா வந்துட்டு இன்னும் தெரியல, பட் லைட்டா தெரியுது, ஆனா இப்போதைக்கு இதை ஹீரோயின்ட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்கறான். ஸோ செக்ரட்டரியும் வந்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்கு. ஸோ இவன் தான் வந்துட்டு அந்த ஃபைலை திருடி போன அந்த ஃபுட்டேஜோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொண்டாந்து ஒரு பென் டிரைவ்ல அவனுடைய அப்பா கிட்ட காமிக்கிறான். பிளஸ் அது மட்டும் இல்லாம என்ன வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணி வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணது உங்களோட சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லி காமிக்க, டக்குன்னு அவர் என்ன பண்றாரு, மனசை மாத்திக்கிட்டு ஹீரோவை சிஇஓன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான், ஹீரோடைய தம்பிக்கு செம்மையா கோவம் வருது, ஹீரோவுக்குமே கோவம் வருது. அவன் இந்த நிலைமைக்கு ஆக வேண்டிய காரணமே நீங்க தான்ப்பா, ஏன்னா ஃபேமிலியும் பிசினஸும் ஒரே மாதிரியே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உங்க ரெண்டு பசங்களுக்கும் தனித்தனியா சொத்தை பிரிச்சு கொடுத்து ரெண்டு பேருமே ஒன்னா பார்க்க வச்சா பரவாயில்ல, யார் வின்னர் யார் வந்துட்டு லூசரு, வின்னர் பக்கத்துல தான் நீங்க கூட இருப்பீங்கன்னு அவனும் என்ன பண்ணிட்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பண்ண தப்புக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான்ப்பா மூல காரணம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ஹீரோடைய தம்பி வேற அவன் சிஓனா இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு என்ன பண்ணா அவன் ஹீரோவை அடிக்கிறதுக்காக போறான் பாருங்க. நடுவில் நம்ம ஹீரோடைய அப்பா தடுக்கிறதுக்கு போறாரு, பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுறான். இதனால நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு டேபிள்ல வந்துட்டு தலையில அடிபட்டு அப்படியே போய் வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துறாப்ல. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்மையா அடிபட்டுட்டு ஹீரோடைய தம்பியும் லைட்டா பயந்துறான். இப்ப ஹீரோ கட் பண்ணா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வந்து பாத்துட்டு இருக்காங்க செக்ரட்டரிய. நீங்க போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் ஹீரோ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்த்துக்கிட்டு சீக்கிரமா கண்ணு மொழி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ கூட நல்ல ஒரு பாண்டிங்க்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அந்த நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு தன்னோட தங்கச்சி, பட் இப்போ வந்துட்டு ஹீரோயின் தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்த பத்தி சொல்லிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு கண்ணு தெரிய வருதுன்ற விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோயினோட தங்கச்சி ஒரு பிளான போடுறா. என்னன்னா இப்ப எப்படி ஹீரோ எந்திரிச்சா அவனை தான் சிஇஓ, ஸோ இப்போ வந்துட்டு சிஇஓவா இல்லாம இருக்கிற ஹீரோவுடைய தம்பி வேணுமா இல்ல ஹீரோ வேணுமா முக்கியம் பண்ணி இவ என்ன பண்றா, ஹீரோயினை போட்டு தள்ளிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு வந்துட்டு ஒய்ஃபா நடிக்கணும்னு சொல்லிட்டு இவ ஆசைப்படுறா. இதனால இவ ஒரு பிளான போட்டு நம்ம ஹீரோயினை கடத்த சொல்லிடுறா. அவளுடைய ஆட்களை வச்சு ஹீரோயினுமே வந்துட்டு கடத்திடுறாங்க. இப்ப இவ வந்துட்டு நல்லா டார்க்கா வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு இருக்கா இல்லையா, அதெல்லாம் கலைச்சு நார்மல் மேக்கப்லாம் போட்டு அப்படியே ஹீரோயினோட தங்கச்சி இப்ப நம்ம ஹீரோயின் மாதிரி அப்படியே வந்துட்டு முழுசா மாறிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. பாவம் இந்த பிள்ளையை கடத்தி வச்சிருக்காங்க, ஹீரோயினால தப்பிக்க கூட முடியல. ஒருத்தவன் தான் என்னமோ கடத்தி வச்சிருக்கான். அவன் அப்பப்ப கொண்டாந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு இருக்கான். வந்துட்டு அந்த ரூம்ல ஒரே ஒரு டிவி மட்டும் தான் இருக்கு. இங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வேற செக்ரட்டரி என்னாச்சு 2 நாளா ஹீரோயினை வேணா காணும்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயினோட தங்கச்சி உள்ள என்ட்ரு ஆகிறா. நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இவன் ஹீரோ கூட உட்காந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறா. இந்த நேரம்னு பார்த்துதான் ஹீரோவுக்கு கண்ணு முழிப்பு வேற வருதா. முடிச்சோடனே நம்ம ஹீரோயினோட தங்கச்சியை பார்த்துட்டு ஸோ ஹீரோயின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்ணா அப்படியே ஹீரோயினோட தங்கச்சியை ஹக் பண்ண. இவ்வளவு நல்லா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான், அவனை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படி இப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்ஸ் பண்ணிட்டா என்னமோ ஒன்று டிஃப்ரெண்டா இருக்கு, இவளோட கையை டச் பண்றப்ப எனக்கு என்னமோ ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி யோசிக்க. இப்போ இந்த பிள்ளை வந்துட்டு ஹீரோ கிஸ் பண்ண வர ஹீரோ டக்குன்னு விலகிக்கிறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தெரியும் ஹீரோயின் இது வரைக்கும் கிஸ் கொடுத்ததே இல்லை. பிளஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு லவ் பண்ண பொண்ணு யாருன்னு கூடமா தெரியாது, கண்ணு தெரியலன்னா அந்த டச் ஃபீலை வச்சே நம்ம ஹீரோக்கு லைட்டா டவுட் வர. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட தங்கச்சி ஹீரோக்கு நல்லா சரியாயிடுச்சு. பிளஸ் ஹீரோ சிஇஓ ஆயிட்டானோடனே இப்போ அவனை வந்து பாத்தீங்கன்னா செடியூஸ் பண்ணி எப்படியாவது ஒரு நாள் நைட் அவன் கூட ஸ்டே பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சி என்ன பண்ணா கேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு முதல் நாள் சிஇஓ போஸ்ட் உனக்கு எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு ஹீரோ பக்கத்துல நெருங்க வர. ஆனா நம்ம ஹீரோ விலகி போயிட்டு இருக்கான். இதனால ஹீரோனோட தங்கச்சிக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோக்கு ஒரு டவுட் தான், பட் ஆனா வந்துட்டு அவனால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வர ஹீரோவும் அதுக்கப்புறம் அவனுடைய தங்கச்சியும் அதாவது ஹீரோயினோட தங்கச்சியும் சேர்ந்து ஸோ இந்த மீடியாக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஜுவல்லரி வந்துட்டு ஈவெண்ட் ஒன்று நடக்க போறத விஷயத்தை பத்தி சொல்ல ஹீரோயினுக்குமே புரிஞ்சிருச்சு. ஓகே நம்மள இங்க கடத்தி வச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, தன்னோட தங்கச்சி தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அங்க கோவம் வர. இங்க நம்ம ஹீரோடைய அப்பா வந்துட்டு ஹீரோ கிட்ட உன் தம்பி வந்துட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டான்ப்பா, அவன் வந்துட்டு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னா, உன்னால அவனை வந்துட்டு டைரக்டா பார்க்க முடியலையா, அதனால வந்துட்டு சாரி சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோடைய தம்பி அவன் பண்ணதெல்லாம் தப்புன்னு நினைச்சு அவனும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஜெயிலுக்கு கிளம்பிட்டான் போல இருக்கு. அவனால ஹீரோவை பார்க்க முடியல, ஹீரோ பார்த்து சாரி சொல்ல முடியல. அதனால ஹீரோடைய ஒரு போட்டோ வச்சு சாரி சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் போல இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் கடத்தி வச்சிருக்கவனுக்கு மணினா ரொம்ப அலர்ஜி போல இருக்கு. காசுனா அலர்ஜியா இருக்கிற
ஒரே ஆள் நான் இவனை தான் பாக்குறேன். ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காசு பணம்னா அலர்ஜி போல இருக்கு. இதை நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட தங்கச்சி அவனுக்கு காசு கொடுத்திருப்பாங்க இல்லையா கடத்ததுக்காக, அதை நான் எண்ணி கொடுக்குறேன் குடுன்னு சொல்லிட்டு வாங்கி அவனை வந்துட்டு பாத்தீங்கன்னா தலையிலே அடிச்சு கட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிச்சாங்க. இப்ப ஹீரோயின் தப்பிச்ச விஷயம் ஹீரோயினோட ஸ்டெப் மதருக்கும் ஹீரோயினோட தங்கச்சிக்கும் தெரிஞ்சோடனே செம்ம கடுப்பாவரா. ஐயோ எனக்கு என்ன இவ இந்த மாதிரி தப்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்க கடுப்பாவ. இப்ப நம்ம ஹீரோயின் வெளியே வந்தோடனே ஹீரோக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா ஹீரோயின் யோசிக்கிறாங்க, சோ நம்மள அவன் உண்மையா லவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவனே நம்மள தேடி வந்திருப்பான் இல்லையா. இத்தனை நாள் நம்ம இல்ல, நம்ம தங்கச்சி கூட இருக்கான். சோ லவ் பண்ண பொண்ணு கூடமா அவனுக்கு தெரியல. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ தன்னை லவ் பண்ணலன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க மட்டும் என்ன பண்ணாங்க, ஹீரோ கூட தங்கியிருந்தாங்களே அந்த அசிஸ்டன்டோடைய வீடு, அவங்க கிட்ட ஒரு சாவி இருந்திருக்கும். அங்க போய் பார்த்தா ஹீரோவுடைய இப்ப இந்த ஜுவல்லரி ஈவென்ட்டோடைய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது இல்லையா, அதோடைய ஃபார்ம் ஒன்னு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பட் என்ன இருந்தாலும் சரி நம்மளுடைய லைஃபை நம்ம ஹீரோ கிட்ட கண்டிப்பா வந்துட்டு நம்மள கொண்டு போகும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஃபார்மை எடுத்துட்டு வந்து லாஸ்ட் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜுவல்லரியோடைய அந்த டிசைனிங் ஃபங்க்ஷனுக்கு போறாங்க. ஹீரோயின் தான் ஒலிவியான்ற நேம்ல டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ணி அந்த ஜுவல்லரி ஈவென்ட்டுக்கு போவ. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனை வந்துட்டு அந்த மேல் நடத்துறது யாருன்னா ஹீரோவும் ஹீரோயினோட தங்கச்சி தான் போல இருக்கு. இவங்களும் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அந்த ஒலிவியான்ற டிசைன்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினும் என்ட்ரி ஆவறாங்க. ஹீரோயின் தான் அவார்டை வந்துட்டு வின் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஹோ இவங்க தான் ஒலிவியாவான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அவங்களுடைய முகத்தை ரிவீல் பண்றாங்க. அங்க இருந்தவங்களுக்கு எல்லாம் செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோயினோட தங்கச்சிக்குமே ஷாக் ஆகுது. சோ இப்போ நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஹீரோவை வந்துட்டு தான் லவ் பண்ணாங்க. பட் ஆனா இது ஹீரோவுக்கு தெரியணும் இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோயின் இங்க வந்திருப்பாங்க. அவார்ட் கொடுக்கறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். சோ அப்ப ஹீரோ ஹீரோயினுக்கு அவார்ட் கொடுக்கறப்ப ஹீரோயினுடைய கையை டச் பண்ணோடனே கரெக்டா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஓடி வந்து எல்லா உண்மையை சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டேன், உனக்கு கண் தெரிஞ்சதுல இருந்து நான் தானே உன்னை பாத்துக்கிட்டேன், நான் தான் வந்துட்டு உன்னை நிச்சயதார்த்தம் பண்ண பொண்ணு, இவ தான் உன்னை வந்துட்டு ஏமாத்தி கான்ட்ராக்ட் மேரேஜ் வந்துட்டு பண்ண பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ வந்துட்டு நிச்சயதார்த்தம் பண்ணவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்லாம் ஒரு அவசியமும் இல்லை. அது மட்டும் இல்லாம நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பாக்குறப்பவே நீ ஹீரோயின் இல்லைன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் லவ் பண்ணது ஹீரோயினை தான். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு அவங்க தான் வேணும், நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும்லாம் ஒரு அவசியமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுடைய கையை பிடிச்சு சாரி சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோ இத்தனை நாள் ஏன் அமைதியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஹீரோயின் ஒரு நாள் வெளியே வருவாங்க. ஸோ ஹீரோயினை மீட் பண்ணுவோம்னு நினைச்சுதான் ஹீரோ அமைதியா இருந்தாரு போல இருக்கு. அதே மாதிரியே காமிச்சு நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிட்டு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த அசிஸ்டன்டோட வீட்டுல இருந்தாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கே நம்ம ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினுக்கு தன்னுடைய லவ்வையும் செய்து ப்ரப்போஸ் பண்றா. ஸோ நம்ம ஹீரோயினும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காமிச்சு இதோட இந்த மினி ஜாமாவை முடிக்கிறாங்க.